கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பின்பு அவர் உவமையாய் அவர்களுக்கு சொல்லத் தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தார். நான் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற தம்பி சாலமோன் அவர்கள் செபிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தாவே, ஸ்தோத்திரம் தாவே. பார்க்கிறவர்களே, நீங்கள் கொடுத்திருக்கிற வேதாகமத்தின் மூலமாக கர்த்தர் நாம் நீங்களோடு பேச வேண்டிய ஜெபிக்கிறோம். மார்க் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 தாவே. கடவுளை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வசனத்தை ஆசீர்வதிச்சு கொடுங்க. இவர்கள மறைபொருள் ரகசியங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியாக ஜெபிக்கிறோம். அப்பா, வசனத்தை கேட்கிற நாங்கள் அதை கேட்டு மாத்திரம் விட்டு விடாதபடிக்கு அதை கை கொண்டு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்ய வேண்டியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மெய்மையாக உனக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தையாக விட்டு புரதேசத்துக்கு போயிருந்தார். இப்போ பாருங்க, இந்த திராட்சை தோட்டத்தை உருவாக்கினவர் கர்த்தர். எந்த திராட்சை தோட்டத்தை? திராட்சை தோட்டத்தை உருவாக்கினவர் கர்த்தர். எந்த திராட்சை தோட்டத்தை? இஸ்ரவேல் என்கிற ஒரு திராட்சை தோட்டத்தை கர்த்தர் உருவாக்கி அதை என்ன பண்ணாராமா, அதுக்கு சுற்றிலும் வேலி அடைத்து கோபுரத்தை கட்டி ரசத்தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தையாக விட்டுருந்தாரா? யாருக்கு குத்தையாக விட்டாராமா? யாருக்கு? இஸ்ரவேலருக்கு குத்தையாக விட்டுருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவன் திராட்சை தோட்டத்தை உருவாக்கி அதை யாருக்கு குத்தையாக விட்டார்? இஸ்ரவேலருக்கு குத்தையாக விட்டிருந்தார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இப்போ திண்டுக்கல்லில் சில பொருள் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. என்னென்ன ஃபேமஸ் சொல்லுங்க பார்ப்போம். பிரியாணி ஓன சொல்லுங்க. பூட்டு திண்டுக்கல்லில் வந்து பூட்டு ரொம்ப ஃபேமஸ். ஒருத்தர் சொல்லுங்க. அடுத்தது என்னது? திராட்சை ரொம்ப ஃபேமஸ் அவங்க ஊர். வாழைப்பழம். பூட்டு சொன்னது சரி, பிரியாணி சொன்னது சரி, வேற வாழைப்பழம் சரி, அப்புறம் வந்துட்டு பலாப்பழம். திண்டுக்கல் பலாப்பழமும் ஃபேமஸ்ஸு. அப்புறம் இதையும் இந்த அன்றைக்கி திண்டுக்கல்னு வேற ஒரு இன்னும் ஃபேமஸ்ஸு சொல்லிட்டீங்க. இதையும் தாண்டி இங்கே ஒரு ஃபேமஸ் ஆகிப்போச்சு. என்னான்னு தெரியுமா? என்னப்பா? இல்லை, அதெல்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் பெரியிடுச்சு. இந்த மாதிரி நடந்ததில் சபையை லீஸுக்கு விட்டதும் குத்தகைக்கு. இப்படி எப்படி ஆண்டவர் வந்து திராட்சை தோட்டத்தை உருவாக்கி அதை யாருக்கு குத்தையாக விட்டார்? தோட்டக்காரருக்கு, இஸ்ரவேலருக்கு.
குத்தகைக்கு விட்டார். ஆனால் திண்டுக்கல்ல ஒரு ஊழியக்காரரு சபையை வந்துட்டு லீஸுக்கு குத்தகைக்கு விட்டார். அதுவும் நம்ம திண்டுக்கல்ல தான். அப்போ திண்டுக்கல்ல அதுவும் ஃபேமஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அப்போ திண்டுக்கல் எது எதுக்கெல்லாம் ஃபேமஸ் ஆகிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கடைசியில் குத்தகைக்கு விட்டு வருமானம்லாம் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. வருமானம்லாம் குத்தகைக்கு விட்டுட்டு குத்தகைக்கு பிடிச்சிருந்த நம்ம தான் வந்துட்டு நம்ம எங்களுக்கு வருமானம் விட்டுட்டு வந்துட்டோம். அப்படி தானே? ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க. குத்தகைக்கு விட்டு ஒரு வருமானம் பத்தலைன்னு சொல்லி ஓடி போயிருன்னு வெட்டி விட்டார். நாங்களே பார்த்துக்குறோம், குத்தகைகள் அடிமை விட முடியாது அப்படின்னு சொல்லி காலி பண்ணிட்டாரு. ஏன்னா இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வாசிங்கிற கீழே 2வது வசனத்தை, தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்துக்கு தன் கனிகளின் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். இப்போ பாருங்க, இஸ்ரவேலரிடத்துல கனிகளை அவர்கள் பெறும்படி, தோட்டக்காரர் கனிகளை பெறும்படி யார் அனுப்பினாரா? முதல்ல ஒரு ஊழியக்காரனை அனுப்பினார். 3வது வசனம், அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாய் அனுப்பிவிட்டார்கள். அப்புறம் பின்பு வேறொரு ஊழியக்காரனை அவர்களிடத்தில் அனுப்பினார். அவன் மேல் கல்லெறிந்து தலையிலே காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மறுபடியும் வேறொருவனை அனுப்பினார். அவனையும் அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் அனுப்பினார். அவர்கள் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா? உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க பார்ப்போம். தீர்க்கதரிசிகளை முதலாவது மோசேயை அனுப்பினார். அவர்களை விடுதலைக்கு கொண்டு வந்தார். அப்புறம் வரிசையா ஒவ்வொருத்தரையா அனுப்புனார். தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அடித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரரை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை யாரையும் அவர்கள் துன்பப்படுத்தாமல் இல்லை. இப்போ பாருங்க, இப்படி பண்ணுனது நிமித்தம் உடனே என்ன பண்றாரு? 6வது வசனம் சொல்லுது, அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினார். தோட்டக்காரரோ இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம் வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்துக்கு புறமே போட்டு விட்டார்கள். இவர் யாரு? இப்ப பாருங்க, இந்த இஸ்ரவேலர் என்ன பண்ணிட்டாங்க? நாங்கள் தனியாக பிரசங்கம் நடந்துருக்கு. இங்கே ஒரு பிரசங்கம்னா அங்கிட்டு தனியாக ஒரு பிரசங்கம் நடக்குது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, பழகுறாங்க போகிறது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே என்ன வசனம் என்ன சொல்லுது? இப்போ பாருங்கள், 6வது வசனம் 7வது வசனம், இவங்க 2 பேரும் பிரசங்கம் பண்ணுங்க, 2 பேரும் சொல்லணும் யாருன்ட்டு. 6வது வசனமும் 7வது வசனமும் வாசிங்க. 6வது வசனம் நீ வாசி. அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன். யார் வாசிக்கிறது? அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடத்தில் அனுப்பினான். யார் அனுப்புனது? தோட்டக்காரங்கள்ட்ட அனுப்புனாங்க. அதான் யார? தோட்டக்காரர். எந்த தோட்டக்காரர்? யார் தோட்டக்காரர்? யார்கிட்ட அனுப்புனாங்க?
சரி கீழே 7 வாசிங்க. 7 வாசி 7. அவனுக்கு 7 பிரியமான தோட்டக்காரன் தோட்டக்காரரோ இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம் வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு. யார் தோட்டக்காரரோ இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம் வாருங்கள் என்று அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவர் சொல்லி கொண்டார்கள். யாரை பார்த்தீங்களா? ஏன் அப்படின்னா இது எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்லணும்னா கவனியுங்கள், சொல்லும்போது அதை கவனியுங்கள், அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. 6வது வசனம், அவருக்கு பிரியமான ஒரே குமாரன், பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் யார்? ஏசப்பா. ஏசப்பாவை என்ன பண்ணினார்? இந்த பூமிக்கு அனுப்பினார். எதுக்கு? அவனுக்கு அது பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சுதந்திரம் நம்முடைய அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தால் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவரிடத்தில் அனுப்பினார். இப்போ கடைசியாக இஸ்ரவேலர்கிட்ட வந்தது யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர்களை எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று கடைசியாக வந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அவங்க தோட்டக்காரரோ இந்த தோட்டத்தை குத்தகைக்கு பிடிச்சவங்களோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் சுதந்திரவாளி, இவனை கொலை செய்வோம் வாருங்கள், அப்பொழுது சுதந்திரம் நம்முடையதாகும் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். இப்போ இஸ்ரவேலர் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக பகை தேடினார்கள், ஆலோசனை பண்ணினார்கள், கூடினார்கள், பேசினார்கள், கடைசியில் அவரை கொலையும் செய்து விட்டார்கள். இப்போ என்ன பண்ணுறார்? கீழே வாசிங்க. அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வார்? அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாரம். போதும்பா, இந்த 9ஓட. இப்போ அப்படி இருக்க திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து திராட்சை தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தம் இப்போ அந்த திராட்சை தோட்டத்தை யாருக்கு குத்தகைக்காக கொடுத்துருக்கார் தெரியுமா உங்களுக்கு? இப்போ நமக்கு தான் குத்தகைக்காக கொடுத்துருக்குறார். இப்போ கனியை வந்து அவருடைய பங்கை யார்கிட்ட எதிர்பார்க்குறாரு? புறஜாதியார் ஆகிய நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்குறார் கனியை. இங்கேயும் ஒவ்வொருத்தராக அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இங்கேயும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ஊழியக்காரராக அனுப்பி கொண்டு இருக்கிறார். எதுக்கு? திராட்சை தோட்டத்தின் பலனாகிய கனியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்ம கனி கொடுக்குறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்மளும் கனி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவார்? ஒரு காலம் வரும், குத்தகை கொடுத்த காலம் நிறைவேறு காலம் வரும். அப்போ என்ன பண்ணுவார்? நம்மள்கிட்ட இருந்து அதை எடுத்து வேறொருவருக்கு மறுபடியும் குத்தகைக்கு விட்டுவிடுவார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல கனிகளை எதிர்பார்க்கிறார். நமக்கு தான் குத்தகை விட்டுருக்கிறார். புறஜாதியார் ஆகிய நமக்கு தோட்டத்தை குத்தகைக்கு விட்டிருக்கிறார். நம்ம இடத்துல கனிகளை எதிர்பார்க்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் புறதேசத்துக்கு போனார் என்றால் அவர் வந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார். இஸ்ரவேலர்கிட்ட குத்தகைக்கு விட்டு பரலோகத்துக்கு போயிருந்தார். கனிகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கே ஊழியக்காரர் அனுப்பினார். கடைசியில் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இப்போ வந்து அதை மற்றவர்களுக்கு கொடுத்துட்டாருன்னா இப்போ புறஜாதியாருக்கு புறஜாதியாக நமக்கு அதை குத்தகைக்கு கொடுத்துருக்கிறார்.
இப்போ பாருங்க, எரேமியா 29வது அதிகாரம் 5 வாசிங்க. எரேமியா 29 5 வாசிங்க. நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. இப்போ பாருங்க, இதை யாரை குறித்து எங்கே வச்சு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு எங்கே போயிட்டாங்க? அப்போ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. சிறைப்பட்டு போய் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு சொல்கிறார் ஆண்டவர், நீங்கள் வீடுகளை கட்டி. எங்கே கட்ட சொல்கிறாரு? பாபிலோனில். நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்க. இப்போ அங்கேயும் போய் இங்கே சும்மா இருக்க வேண்டாம். நீங்கள் அங்கே போய் வீடை கட்டி தோட்டங்களை நாட்டி அங்கே நீங்கள் வந்துட்டு அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்ணை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி. அப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் குறுகாமல் நீங்கள் பெருகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு ஆண்டவர் வந்து இப்பொழுது அந்த திராட்சை தோட்டத்தை நமக்கு குத்தகையாக கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? குறுகாமல் நம்ம பெருகணும். பெருகி கர்த்தருக்கென்று கனியை கொடுக்க வேண்டும். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 15:1 வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்போ அந்த திராட்சை தோட்டக்காரர் யாரு? பிதா. மெய்யான திராட்சை செடி யாரு? இயேசு கிறிஸ்து. எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ, இப்போ பிதா வந்து திராட்சை தோட்டக்காரரு, திராட்சை கொடி யாரு? திராட்சை செடி யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த செடியில கொடியா இருக்கிறது யாரு? நம்ம. நல்லா புரிஞ்சுக்குங்க. திராட்சை தோட்டக்காரர் யாரு? பிதா. திராட்சை செடி யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த செடியில் கொடியாக இருக்கிறது நம்ம. இப்போ நம்ம கனி கொடுக்கணும். இந்த கொடியான கனி கொடுக்கணும். இப்போ செடி வந்து கனி கொடுக்கணும். இப்போ எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். இப்போ கனி கொடுக்கலன்னா என்ன பண்ணிடுவார்? திராட்சை தோட்டத்துக்கு போனவங்க பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுவாங்க, திராட்சை தோட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க? திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணுவாங்க? எனக்கு வீட்டுக்காரமாக தான் திராட்சை தோட்டத்தை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். என்ன பண்ணுவாங்க திராட்சை தோட்டத்துக்கு? சரி, கொத்தி எரு போடணும். அப்புறம் தண்ணி பாய்ச்சணும், கொடி கட்டணும். அதுதான் விஷயம். தேவையில்லாத கட் பண்ணி விடணும். கனி இல்லைனாக்க சும்மா ஓடிக்கிட்டு இருக்க கொடியை கட் பண்ணி விடணும். நீங்கள் என்ன பண்ணிட்டாங்களா? கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் நம்ம அதிக கனியை கொடுக்கும்படி நம்மளை சில சமயத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? சுத்தம் பண்ணுவார். சுத்தம் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா?
எப்படிலாம் சோதிக்கப்படுவீங்க? இப்போ திராட்சை செடி இருக்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன மம்பட்டியை வச்சு கொத்துனா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? புரியல? அந்த மம்பட்டி சில சமயத்தில் அந்த செடி மேலே அந்த கொடி மேலே இப்போ நீங்கள் கனி நிறையா கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து சில சமயத்தில் உங்களை என்ன பண்ணுவார்? சுத்தம் பண்ணுவார். சுத்தம் பண்ணும்போது என்ன ஆகும்? காயப்படும். ஆகவே நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்படின்னா ஆண்டவர் நம்மளை சுத்தம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோமே, நம்ம எப்படி இருப்போம்? சுத்தமாக இருப்போம். அப்போ நம்மளை சுத்தம் பண்ணக்கூடியது எது? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பின்பற்றுங்கள், அதில் நடங்க, நீங்கள் சுத்தமாக இருப்பீங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம ஏனோ தானோ இருப்பேன், இவர் சொன்னதெல்லாம் நான் கேட்கணுமாக்க, நான் சொல்கிறத கேட்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் அந்த செடியிலே கொடியாக நிலைத்திருங்கள். கனி கொடுக்காத செடியாக இருக்காதீங்க, வீணான செடியாக இருக்காதீங்க. நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் சில சமயத்தில் உங்களை சுத்தம் பண்ணுவார். நீங்கள் அதற்கு ஒப்பு கொடுங்க உங்களை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனமாக இருந்து நாளை வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள். என்ன சொல்றாரு? என்னில் நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க நிலைத்திருங்கள். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்க நிலைச்சிருந்தா, இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்கள் நிலைத்திருந்தால் அவர் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அதுபோல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. நீங்க கனி கொடுக்க மாட்டீங்க. நான் இயேசு கிறிஸ்துவை விட்டு நான் கனி கொடுப்பேன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. கொடியாகி நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால், இப்போ இந்த செடியில் அந்த கொடி நிலைத்திராவிட்டால் அந்த கொடி என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? என்ன ஆகும்? காஞ்சு போயிடும். காஞ்சிட்டு அந்த கொடி எதுக்காகும்? காஞ்சி போயிடும். அந்த கொடி எதுக்காகும்? எரிக்கிறதுக்கு தான் ஆகும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விட்டு நான் ஏதாவது சாதிப்பேன் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அது தவறு. நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்து என்கிற கொடியோடு நீங்கள் நிலைத்து இருங்கள். அதிக கனிகளை கொடுக்கும்படியே சில சமயத்தை சுத்தம் பண்ணுவார். அதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் நல்ல கனிகளையும் கொடுப்பீர்கள். 5 வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்து இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய, உலகத்தில் செய்யலாம், உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். இயேசு கிறிஸ்துவை விட்டு ஒரு தவறான ஒரு காரியம் செய்யணும்னா இயேசு கிறிஸ்து உங்க கூட வரமாட்டார். அது வேணா செய்யலாம் ஒரு வேளை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்கள் இயேசு கிறிஸ்து இல்லாமல் எதையாகவும் செய்து விடலாம் என்று நீங்கள் எண்ணாதீர்கள். அது இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கை, அது அல்ல. கீழே வாசிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும்.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆகவே பிரியமானவர்களே, 8வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். அப்ப என்ன செய்யணுமாமா? பிதா மகிமைப்படணும்னா என்ன செய்யணுமாமா? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். இந்த வருஷத்தில் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். செடியாகிய இயேசு கிறிஸ்து என்னும் செடியிலே நீங்கள் நிலைத்திருக்கிற கொடியாய், நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக உங்களை ஒப்பு கொடுங்கள். நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய எல்லா காரியங்களையும் உண்மை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையாய் ஆண்டவர் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் வருகிற புதிய வருஷம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மாற்றப் போகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய என்ன செய்யணுமாமா? 8 என்ன சொல்லுது? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு 7 வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். இப்ப இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ நமக்குள்ள அநேக தேவைகள் ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆகவே முதலாவது மெய்யான திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள திராட்சை கொடியாகிய நாம் நிலைத்திருந்து அவருக்கென்று நல்ல கனிகளை கொடுப்போம், அவருடைய வழியிலே நடப்போம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், அவருக்குள்ளாக உண்மை உத்தமமாய் காணப்படுவோம், நல்ல கனிகளை கொடுத்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகப்பனே, திராட்சை தோட்டத்துக்காரர் யார்? திராட்சை செடி யார்? வேலைக்காரர் யார்? குத்தகைக்கு எடுத்தவர் யார்? கனி கொடுக்காதவர் யார் என்பதை குறித்தும் ஆண்டவரே ஏசப்பா, உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக எங்களுக்கு இந்த நாளிலே இந்த நல்ல காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த பழைய ஆண்டிலே ஆண்டவரை எங்களை காத்துக்கொண்டது போல வருகிற நாட்களிலே புதிய ஆண்டிலே நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம். அதில் நாங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக, குறிப்பாக மெய்யான திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக திராட்சை கொடியாகிய நாங்கள் நிலைத்திருக்கும்படியாகவும், அதில் நாங்கள் நல்ல கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படும்படியாகவும் எங்களை அப்படியாக நீங்கள் ஆசீர்வதிங்க. இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. வருகிற நாட்களில் இந்த இடத்துல அநேகரை கூட்டி சேருங்க. அந்த புதிய வருட ஆராதனை கூட கர்த்தாவே அநேக ஜனங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்து அதை ஆசீர்வதித்து அதில் எல்லாம் அவன் நாம் மகிமைப்படும்படியாக ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு அந்த காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ண வேணுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறியோர் பெரியவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்கள் பசுத்தாவின் வல்லமையான நிரப்புங்க. சத்தியவசனத்தினால் இடை கட்டுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமேட பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.